வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவின் வடக்கில் செம்மணி புதைகுழியில் இன்று இன்னொரு கட்ட அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் வடக்கின் தனியார் காணிகளில் விரவியுள்ள ஸ்ரீலங்கா படைய பிரசன்னத்திற்கு எதிராக பருத்தித்துறையில் இன்று ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றாலும் இந்த செய்திகளை விட தெற்கில் ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு பின்னால் இடம்பெறும் அதிர்வுகள்தான் தென்னிலங்கையின் ஊடகங்களில் தூக்கலாக இன்று உலா வந்தன. பருத்தித்துறை நகரை மீட்போம் என்ற தொனிப்பொருளில் இன்று வடமராட்சியில் இடம்பெற்ற போராட்டத்தில் சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என்ற கொட்டொலியை இலங்கை தீவுக்கு பொதுவாக முன்வைக்கும் அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தியின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் தலைகள் எவருமே பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. தமிழர்களின் நலன் சார்ந்த போராட்டத்தில் அவர்கள் தமது தலைகளை உள்ளிழுக்கத்தான் செய்தார்கள். பல வருட காலமாகவே இராணுவ ஆக்கிரமிப்பில் காணப்படும் பருத்தித்துறை தபாலகத்தையும் பருத்தித்துறை வெளிச்ச வீட்டு பகுதியையும் மீட்க தமிழர் தரப்பு கட்சிகள் இன்று போராடிய நிலையில் தெற்கில் ரணிலை மீட்கும் அனைத்துலக நகர்வுகள் உட்பட்ட நகர்வுகள் இடம்பெற்றன. அந்த வகையில் கொழும்பு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள ரணிலுக்காக 3 முன்னணி நாடுகளின் ஆட்சித் தலைவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதிய நிலவரங்களை கோரியுள்ளதான தகவல்கள் எல்லாம் வந்துள்ளன. இதற்கும் அப்பால் இந்திய பிரியன்னர் வீட்டு சசி தரூர் முதல் நோர்வேயின் எரிக் சொல்ஹைம் வரை ரணில் குறித்த கவலைகளும் அச்சங்களும் எதிரொலிக்க தலைப்படுகின்றன. இவ்வாறாக ரணிலை மையப்படுத்திய அதகலங்களும் பரபரப்புகளும் நீட்சியடையும் பின்னணியில் நாளை ரணில் மீது நடைபெறவுள்ள வழக்கில் அவருக்கு நீதிமன்றம் பிணையை வழங்கிக் கொள்ளுமா இல்லையென்றால் அவரை மேலும் தடுத்து வைத்து வழக்கை தொடருமா என்ற இரட்டை தெரிவு வினாக்களும் இன்று உலா வந்தன. உடல்நிலையை காரணம் காட்டி நாளை ரணிலை நீதிமன்றத்தில் தோன்ற செய்யாத வகையில் இன்று சில வியூகங்கள் போடப்பட்டன. இந்த வியூகங்களின் பின்னணியில் நாளை அவருக்கு பிணையை வழங்கி அவரை வீட்டுக்கு அனுப்புவதா இல்லை அவரை தடுத்து வைப்பதா என்ற நிலைப்பாட்டில் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமும் சில அழுத்தங்களை ஏற்படுத்துகின்றது. பொதுவாக நாளை ரணிலுக்கு பிணை வழங்கப்பட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் எனவே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இவ்வாறாக நடைபெறாமல் இருந்தால் அது தென்னிலங்கையில் இன்னும் புதிய அதகலங்களை ஏற்படுத்தக்கூடும். ரணில் விக்ரமசிங்கவை வெள்ளிக்கிழமை நாளில் கைது செய்து அவருக்கு பிணை கிட்டிக் கொள்வதை தாமதிக்கும் தந்திரோபாயத்தை ஏகேடிஆர் அரசாங்கம் நகர்த்தியமை தெளிவாகவே தெரிகின்றது. ஸ்ரீலங்காவின் நீதித்துறையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் தமிழ் இளைஞர்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட ஒரு அசிங்கமான பழைய தந்திரோபாயம் இது. 1990களின் முற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி இருந்த வேளையிலும் அதற்கு பின்னர் வந்த சந்திரிகாவின் ஆட்சியிலும் இவ்வாறு வெள்ளிக்கிழமைகளில் கொழும்பு விடுதிகளில் வைத்து தமிழ் இளையோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தூக்கப்பட்டு 2 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் தான் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டார்கள். அந்த வகையில் தான் ஏகேடிஆர் தரப்பின் ஃப்ரைடே ரணில் அரஸ்ட் மிஷனும் நடந்ததால் கடந்த 2 நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்டதை போல ரணிலின் கைதை மையப்படுத்திய அதகலங்கள் உருவாகத்தான் செய்தன. ரணிலின் கைது ஒரு அசாதாரண நிகழ்வு அல்ல, மாறாக சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என்பதை நிரூபிக்கும் ஒரு நகர்வு என ஏகேடிஆர் தரப்பு என்னதான் வாதங்களை முன்வைத்தாலும் வியாக்கியானங்களை செய்தாலும் ரணிலை பாதுகாத்துக் கொள்ளும் வியூகத்தில் தென்னிலங்கையும் சரி அனைத்துலக அரங்கமும் சரி மிக கவனமான காய் நகர்த்தல்களை செய்து ஏகேடிஆர் தரப்புக்கு ஒரு அழுத்தத்தை வழங்க தலைப்படுவது தெரிகிறது. ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரை அதன் மூத்த தலைகள் நேற்று மாலை கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸுக்கு ஓடிச் சென்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து பிரியன்னர் வீட்டுக்கான ரணில் முறையீட்டை செய்தனர். அதேபோல ஸ்ரீலங்காவுக்கான புதிய டீல் பேச்சுக்களுக்காக வாஷிங்டனில் இருந்து இன்று கொழும்புக்கு செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் அமெரிக்க தூதுக்குழுவை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக ரணில் மீட்பு குழு உடனடியாகவே சந்தித்து பேச உள்ளதாக தெரிகின்றது. அமெரிக்க தூதுக்குழுவுடன் ரணிலுக்குரிய சந்திப்பு எதிர்வரும் 28ஆம் தேதி அன்று இடம்பெறவிருந்த நிலையில் அவர் தற்போது வழக்கில் சிக்கியுள்ளதால் ஐக்கிய தேசிய கட்சியின் தூதுக்குழு ஒன்று அமெரிக்க தூதுக்குழுவை சந்தித்து ரணில் தொடர்பான முறையீட்டை செய்ய உள்ளதாக தெரிகிறது. இதற்கு அப்பால் ஐநாவின் ஜெனீவா அமர்வும் அதன் பொதுச்சபை நியூயார்க் அமர்வும் இன்னும் ஒரு வாரத்தில் பிறக்கும் செப்டம்பர் மாதத்தில் இடம்பெற உள்ளதால் ரணிலின் கைது தொடர்பாக
மனித உரிமை கண்காணிப்பகம் உட்பட்ட முக்கியமான அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்திலிருந்து விவரங்களை கோரியிருப்பதாக தெரிகிறது. இதற்கும் அப்பால் இந்திய பிரியனர் வீட்டின் முக்கிய தலையும் எதிர்வரும் இந்திய பொதுத் தேர்தல் களத்தில் ராகுல் காந்திக்கு பிரதி ஈடாக பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியால் நிலைநிறுத்தப்படக்கூடியவர் என பலமாக ஊகிக்கப்படும் சசி தரூரின் எதிர்வினை உடனடியாகவே ரணிலுக்கு ஆதரவாக வெளிவந்தமை சில காரணகாரியங்களை வெளிப்படுத்த தலைப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முதல் நாளில் அவர் கொழும்பில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் வைத்து சசி தரூரை சந்தித்து பேசியிருந்தார். ஒருவேளை ரணில் கைது செய்யப்படாமல் இருந்தால் அவர் நேற்றும் இன்றும் இந்திய பிரியனர் வீட்டுக்கான பயணத்திலும் நேபாளத்துக்கான பயணத்திலும் இருந்திருப்பார். ஆனால் ஏகேடிஆர் தரப்பின் நகர்வுகள் ரணிலின் பயண நிகழ்ச்சி நிரலை மாற்றி கொழும்பு மருத்துவமனையின் ஐசியூவில் அவர் இருக்கும் வகையில் ஒரு புதிய பயணத்திற்கான வழியை ஏற்படுத்திவிட்டது. ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் கொழும்பில் சந்தித்து குசுகுசுத்த அதே ரணில் இப்போது ஒரு தடுப்பு காவல் கைதியாக உள்ளமை பிரியனர் வீட்டு சசி தரூரையும் அசைத்துக் கொள்வதால் அற்பமான குற்றச்சாட்டுகளுக்காக ரணில் காவலில் வைக்கப்பட்டதாக அவர் நேற்று அவதானத்துடன் ஒரு பதிவை செய்தார். ரணிலின் கைது விடயம் இலங்கை தீவின் உள் விவகாரங்கள் என்ற போதிலும் பல தசாப்த காலமாகவே ஸ்ரீலங்காவுக்கு சேவை செய்த ரணில் போன்ற முக்கிய அரசியல் தலைகள் மீது பழிவாங்கும் அரசியல் பிரயோகிக்கப்படக்கூடாது என்பது பிரியனர் வீட்டு சசி தரூரின் கவலையாகும். இதேபோலவே தமிழர்களுக்கு ஒரு காலத்தில் சமாதானம் தருவதாக கூறி இலங்கை தீவின் சமாதான அனுசரணையாளர் என்ற பொறுப்பில் இருந்த நோர்வேயின் எரிக் சொல்ஹெய்மும் ரணிலுக்கு நேற்று ஆதரவு கொடிபிடித்தார். ரணிலை உடனடியாக விடுதலை செய்ய கோரும் உலகத் தலைவர்களுடன் தானும் இணைந்து கொள்வதாக செய்தி சொன்ன சொல்ஹெய்ம் ரணிலின் உடல்நலம் குறித்து அனைவரும் கவலைப்படுவதாகவும் 2022 ஆண்டில் இலங்கை தீவு பொருளாதார மற்றும் அரசியல் பேரழிவின் படுகொலியில் இருந்தபோது இலங்கையை காப்பாற்ற எழுந்து நின்ற தலைவர் ரணில் என்றும் புகழ்பாடிக்கொண்டார். இந்திய சசி தரூரை போலவே எரிக் சொல்ஹெய்ம் போலவே ரணில் மீதான குற்றச்சாட்டுக்கள் தகுதியற்றவை என்ற குரல்கள் உள்ளூரிலும் உலக அரங்கிலும் வருகின்றன. இதற்கிடையே மருத்துவமனையில் உள்ள ரணிலுக்கு ஏதோ உயிராபத்து என்ற வகையில் அவரது ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டாலும் இந்த விடயத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த தலைப்பட்டாலும் ரணில் தனது அரசியல் வியூகத்தில் தொடர்ந்தும் கண் வைத்தபடிதான் உள்ளார். இதனால் நேற்று தன்னை மீண்டும் சந்தித்த தனது கட்சி தலைகளுக்கும் முக்கிய எதிர்க்கட்சி தலைகளுக்கும் சில அறிவுரைகளை அவர் மருத்துவமனை படுக்கையிலிருந்தே வழங்கியுள்ளார். ரணிலின் செய்தியை சஜித் பிரேமதாசாவும் சற்று உள்வாங்கியதாக தெரிகின்றது. இதன் அடிப்படையில் இன்று மாலை ரணில் விடயத்தில் கலந்துரையாடிக் கொள்ள சஜித் தலைமையில் அவரது ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஒன்று கூடிக்கொண்டார்கள். 2022 ஏற்பட்ட அறகலை கிளர்ச்சியால் கோட்டாபாய ஓடிய பின்னர் நாட்டை பொறுப்பேற்ற ரணில் காலிமுக திடலில் இடம்பெற்ற போராட்டத்தை ஒடுக்கிய நிலையில் இப்போது புதிய போராட்டங்களுக்கு அவரே மருத்துவமனை படுக்கையில் இருந்து அழைப்பு விடுகின்றார். அத்துடன் ஜனநாயகத்துக்காக போராடும்படி எதிர்க்கட்சிகளுக்கு செய்திகளும் சொல்லுகிறார். ரணிலின் தற்போதைய மருத்துவ நிலையை பொறுத்தவரை அவர் நீரிழிவு மற்றும் உயர் குருதி அமுக்கத்துக்காக மருத்துவமனையில் ஐசியு எனப்படும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். எனினும் அவரை சந்திக்கவும் பேசவும் முக்கிய பார்வையாளர் தலைகள் தொடர்ந்தும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. ரணிலின் மனைவியும் தனது பிரித்தானிய பட்டமளிப்பு விழாவால் ரணிலுக்கு இந்த கதியை ஏற்படுத்தியவராக அடையாளப்படுத்தப்படும் பேராசிரியர் மைத்திரியின் பிரசன்னமும் மருத்துவமனையில் அடிக்கடி தெரிகிறது. ரணிலின் கைதை மையப்படுத்தி எதிர்க்கட்சிகள் ஸ்ரீலங்காவின் நீதித்துறை செயல்முறையை இழிவுபடுத்த முயற்சிப்பதாக ஏகேடிஆர் தரப்பு கடுமையான சீற்றத்தை வெளியிடுகின்றது. ஏகேடிஆர் தரப்பின் சட்டவாளர்களும் இந்த விடயத்தில் துள்ளி குதிக்க தலைப்படுகின்றனர். எதிர்க்கட்சிகள் மீண்டும் மீண்டும் ரணிலின் கைதை மையப்படுத்தி அறிக்கைகளை வெளியிடுவது நீதிமன்றங்களை அவமதிக்கும் ஒரு செயல் எனவும் ஸ்ரீலங்கா நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் அபாயம் கொண்ட ஒரு நகர்வெனவும் ஏகேடிஆர் தரப்பு விசனங்கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் சட்ட விதிகளை பொறுத்தவரை பொது சொத்து சட்டத்தின் கீழ் ஒருவர் 25,000 ரூபாவுக்கு அதிகமான தொகையை தவறாக பயன்படுத்தியதாக விசாரணைகளில் கண்டுகொள்ளப்பட்டால் அவர் மீது ஒரு குற்றவியல் குற்றத்தை தொடுக்கலாம். அவ்வாறாக தொடுக்கப்படும் வழக்கின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் விசாரணை வரை காவலில் வைக்கப்பட முடியும் என்பதால் சட்டம் எவருக்கும் பொதுவானது என்றும் அதன் அடிப்படையில் தான் ரணில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் ரணிலின் கைதுக்கு ஏன் இவ்வாறு அதகலங்கள் ஏற்படுகின்றன என்ற விடயத்திலும் அரசாங்கம் காரணத்தை கூறுகின்றது.
இலங்கையில் இதற்கு முன்னர் ஒருபோதும் முன்னாள் தலையாரி ஒருவர் கைது செய்யப்பட்ட நகர்வு நடந்ததில்லை என்பதால் மக்கள் ரணிலின் கைதை அசாதாரணமாக பார்ப்பதாகவும், ஆனால் ரணில் போல எதிர்காலத்தில் முக்கிய தலைகள் கைது செய்யப்படும் போது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் சட்டம் சமனானது என்பதை குடிமக்கள் தாங்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எனவும் ஏகேடிஆரின் முக்கிய அமைச்சக தலைகள் வாதங்களை முன்வைக்கின்றன. ரணில் போல எதிர்காலத்தில் முக்கிய தலைகள் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் சொல்லிக் கொள்வதால் மஹிந்த ராஜபக்ஷவும் கைது செய்யப்படக்கூடுமா என்ற ஊகங்களின் அடிப்படையில் ஊடகங்கள் அரசு தரப்பிடம் வினாவை எழுப்பினால், சிச்சி, அவ்வாறாக மஹிந்த ஒன்றும் தனிப்பட்ட ரீதியில் குறிவைக்கப்பட மாட்டார் என அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கின்றது. ஸ்ரீலங்காவின் குற்றவியல் புலனாய்வுத்துறை, நிதி குற்ற புலனாய்வுத்துறை, இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவுகள், லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகம் ஆகியன சுயாதீனமான அமைப்புகள் என்பதால் அவை அனைத்தும் அரச தலையீடு இல்லாமல் முன்னகர்வதாகவும் அனுரவின் தளபதிகளில் ஒருவரான கேடி லால்காந்தா குறிப்பிட்டுக் கொண்டாலும், கேடி லால்காந்தவன் இந்த கருத்தானது கீழ்வரகில் நெய்வடுகிறது, கேட்போரே கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற பாணியிலானது என்பதை மறுத்து கொள்ள முடியாது. தமது திசைகாட்டி தரப்பில் கூட யாராவது குற்றம் செய்தால் அவ்வாறாக குற்றம் செய்யக்கூடியவர் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியாக இருந்தாலும், அமைச்சர் வசந்த சமரசிங்கவாக இருந்தாலும் அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள் என ஏகேடிஆர் தரப்பு சொல்லிக் கொள்கிறது. ஆனால் சட்டம் யாவருக்கும் சமனென ஏகேடிஆர் தரப்பு இவ்வாறு சொல்லிக் கொண்டாலும், தொழிற்சங்க கட்டிடம் ஒன்றை சட்டவிரோதமாக குத்தகைக்கு விட்ட வழக்கில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவை கைது செய்து கொள்வதா இல்லையா என்பதை இடமாற்ற உத்தரவை பெற்ற தான் தீர்மானிக்க முடியாது என்பதால் புதிய நீதிபதிதான் இந்த வழக்கில் இந்த முடிவை அறிவிப்பார் என கல்கிசை நீதிபதி சொன்ன விடயம் உறுத்தலாக உள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறை வேண்டுமென்றே அமைச்சர் வசந்த சமரசிங்க மீதான வழக்கை தாமதப்படுத்த முயற்சிப்பதாக நீதிபதியே குற்றஞ்சாட்டிய விடயமும் சட்டத்தின் முன்னால் ஏகேடிஆர் தரப்பும் சமன்தானா என்றொரு விடயத்தை எழுப்பத்தான் தலைப்படுகிறது.